வணக்கம் உறவுகளே. தமிழ்நாட்டில் சென்னை கிண்டி மருத்துவமனையில் ஒரு பாலாஜி என்ற டாக்டரை விக்னேஷ் என்ற வாலிபர் கத்தியால குத்திட்டார் என்ற சம்பவம் மீடியாவில் ரொம்ப பிரபலமா ரொம்ப பூதாகரமா இருக்கிறத நம்ம சமீபத்தில் சமூக வலைதளங்களை பார்க்கலாம். இங்க அந்த இளைஞர் செஞ்சது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள்ளேயே நம்ம வரல. அதே சமயத்தில் கன்னியாகுமரியில கிறிஸ்டோபர் சோவி என்ற வழக்கறிஞர் ஒரு ப்ரூட்டல் மர்டர் பண்றாங்க. அந்த ப்ரூட்டல் மர்டர்ல சக வழக்காடி அந்த வழக்கறிஞரை கொண்டு போய் தீயால எரிச்சு கொலை பண்ணிருக்கிறாங்க. இந்த இரண்டு சம்பவத்திலையும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு உயிர் போயிருக்கு, இங்க உயிருக்கான ஒரு சொற்ப காயங்கள் ஏற்பட்டிருக்கு. சொற்ப காயங்கள் எப்படி சொல்றேன்னா, இந்த பாலாஜி என்ற டாக்டர் இந்த சம்பவம் ஏற்பட்ட உடனே அந்த பாலாஜி என்ற டாக்டருடைய மனைவியும் தாயாரும் மீடியாவில் சொல்லப்பட்ட செய்தி, என்னுடைய மகன் கணவர் நல்ல முறையில் இருக்கிறாரு, உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்ற செய்தியும், அதே சமயத்தில் இன்று காலை இந்த பாலாஜி என்ற டாக்டர் நான் நல்ல நிலையில் இருக்கிறேன்னு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டும் காட்டுறாரு. சோ இப்படி ஒரு பாதிப்பில் இருக்கிற டாக்டருக்கு மாண்புமிகு முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருந்தகைகள், எதிர்கட்சி தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் என எல்லாருமே வரிஞ்சு கட்டிக்கின்னு அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களே, இங்க டாக்டருடைய உயிருக்கு சேதம் ஏற்படாத டாக்டருக்கு உடனடியாக வந்து அதுக்கு மாற்று என்ன செய்யணும், மருத்துவமனையில் எத்தனை மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் பல மாற்றங்களை கொண்டு வரீங்களே, ஒரு வழக்கறிஞரை எரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. வருஷத்துக்கு எத்தனையோ வழக்கறிஞர்கள், அதாவது பாத்தீங்கன்னா கணக்கு எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 5 ஆண்டுகள்ல இந்த டாக்டருடைய இந்த செய்தி தான் பிரபலமான செய்தியா இருக்குது. ஆனா வருஷத்துக்கு 10க்கும் மேற்பட்ட சுமார் 50க்கும் குறைய எத்தனையோ வழக்கறிஞரை வெட்டி கொலை பண்றாங்க. எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அந்த அளவுக்கு ரொம்ப சிவியரா செய்யலையே, எந்த மாற்றத்தையும் கொண்டு வரலையே. வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்த நாங்க எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் வராமல் இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது இந்த உயிர் பெரிதா இந்த உயிர் சிறிதா என்ற கோணங்களில் பார்க்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நாங்கள் தள்ளியிருக்கிறோம். இங்க சட்டத்தின் முன் சமம் என்ற கோட்பாடு இருக்கிறப்ப ஒரு அரசு மருத்துவமனையினுடைய நிலைப்பாடு என்னன்னு இங்க இருக்கிற சக மக்களுக்கு தெரியும். பிணவரையிலிருந்து பிணத்தை எடுக்கக்கூட அங்க பணம் கொடுத்தானே பிணத்தை எடுக்க முடியும். ஒரு சராசரி மனிதன் கீழே இருக்கிற அந்த பேஷண்ட் வார்டு, நார்மல் வார்டு சொல்றாங்கல்ல, அந்த வார்டுல நீங்க ஒரு நாள் இருந்தீங்கன்னா இந்த கமெண்ட் சொல்றவங்க இந்த மாதிரியான சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் ஒரு நாள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேசவே மாட்டீங்க. அங்க எந்த நிலையில அவங்களை வந்து ட்ரீட் பண்றாங்க, எந்த நிலையில அவங்க தள்ளப்படுறாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி கிடைக்குது, அந்த நிலைப்பாட்டை நீங்க அனுபவிச்சாதான் அந்த எங்களுடைய குமுறல் உங்களுக்கு தெரியும். நாங்களுமே அந்த மாதிரியான வார்டு இருந்து பார்த்துருக்கோம். ட்ரீட்மெண்ட்ஸ் இஸ் ஓகே, ஆனா அந்த ரெஸ்பெக்ட் மரியாதைன்றது கிடைக்கிறது கிடையாது. எத்தனையோ உயிர்கள் சென்ற வருடத்தில் ஒரு முஸ்லீம் தாயாருடைய மகன் கொல்லப்பட்டான், மருத்துவ தவறான சிகிச்சையால் கொல்லப்பட்டான். அதே மாதிரி ஒரு இளைஞர் வந்து வயிற்று பிரச்சனை, வயிற்று வழியில் அட்மிட் பண்ணவர் கொல்லப்பட்டான். அது கொலைதான், சரியான ட்ரீட்மெண்ட் வரலன்னு கொல்லப்பட்டான். அத்தனையும் மூடி மறைக்கப்பட்டது அல்லவா? அப்போ டாக்டருடைய உயிருக்கு சிற சொற்பு காயம் இது மட்டும் பூதாகாரமா வெடிக்கிறீங்க. டாக்டர் செஞ்ச தவறை மறைக்கிற நீங்க டாக்டருக்கு ஏற்பட்ட தவறை ஏன் பெரிதாக்குறீங்க? இங்க எல்லாரும் சமம், சட்டத்தின் முன்னாடியும் சமம் தான். ஆகவே எந்த ஒரு உயிரும் பெருசுன்னு சொல்லி எங்களை குழப்பாதீங்க. நாங்க கவர்மெண்ட் நம்புறோம். கவர்மெண்ட் மக்கள் பொதுவடியா நீங்க செய்யணும். இப்ப டாக்டருக்கு எத்தனை முக்கியத்துவம் தரீங்களோ அதே மாதிரி சக மக்களுக்கு முக்கியத்துவம் தரணும். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நீங்க உறுதி செய்யணும். இதுதான் எங்க கோரிக்கை, வேற ஒண்ணும் கிடையாது. எங்க நிலையிலிருந்து நீங்க சிந்திக்கணும், உங்க நிலையிலிருந்து சிந்திக்க கூடாது. கீழ்த்தட்ட மக்களுடைய குமுறல் என்னன்னு நீங்க ஃபாலோ பண்ணணும். எங்களா மாதிரி விளிம்புநிலை மக்களுடைய குமுறல் நீங்க கேட்டா தான் எங்களுக்கான நீதி எங்களுக்கு கிடைக்கும். மேல்தட்ட மக்கள் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டீங்கன்னா எங்களுடைய குமுறல் உங்களுக்கு தெரியாது, வேற ஒண்ணும் கிடையாது. நன்றி உறவுகளே.